இப்போ நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன்னா நீங்கள் என்ன வெல்கம் பண்ணுறீங்களா? அப்போ தேங்க்யூ. பண்ணிட்டே இருக்கீங்கன்றது ஒரு கொஸ்டின், அதுக்கு லாஸ்டா சொல்லுங்க. பட் அதுக்கு முன்னாடி நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே டான்சர், ஆக்டர், பயங்கரமான ஒரு ஃபன் லவ்விங் பர்சன் அண்ட் ப்ரொடியூசர் இந்த மாதிரி எல்லாமே பார்த்துருக்கோம். பட் உங்களுக்கு ஆஸ் பர்சனலா எந்த ஒரு ஆஸ்பெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? டான்சரா? கொரியோகிராஃபி. டே ஏப்ரல் உங்களுக்கு பர்த்டே, நானும் ஏப்ரல் பார்ன் தான். ஸோ அதனால ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு. ஹாய் சார், உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். நானும் ஏப்ரல் பார்ன் தான். இதில் இந்த விஷயம் சொல்லிடுறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ, விஷ் யூ தி சேம் ப்ரோ. அண்டு எப்படி வந்து இவ்வளோ இயர்ஸாக வந்து இப்படி ஸ்லிம்மாக இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? கொஞ்சம் டிப்ஸ். இது வந்து கொஸ்டின் கிடையாது, டிப்ஸ் சொன்னால் நாங்களும் வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ்க்கு பார்த்துப்போம். நம்ம படத்தில் நடிக்கிறோம் இல்லையா, ஸோ இப்படி இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்மால் கொஸ்டின். அண்டு நீங்கள் டைரக்டர், கொரியோகிராஃபர், ப்ரொடியூசர், இதில் வந்து நீங்கள் கொரியோகிராஃபர் சொல்லிட்டீங்க. கொரியோகிராஃபர் அதர் தென் கொரியோகிராஃபி, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த துறை உங்களுக்கு பிடிச்சது அதர் தென் கொரியோகிராஃபி? அதுதான் கொரியோகிராஃபியா? எந்த துறையில் பணம் வருதோ அந்த துறை தான். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி வந்து இப்போ நீங்க வந்து ஒரு நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் படம் வந்து ஐயோ அந்த படம் வந்து நாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஏதாவது ஒரு ரெக்ரெட் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ரெக்ரெட்டா? இல்லை, அவங்க தான் என்ன மிஸ் பண்ணியிருப்பாங்க சார். உங்களுக்கு அப்போ எந்த ஹீரோயின் சார் டஃப் கொடுத்துருக்காங்க உங்க கோரியோகிராஃபியில்? அதாவது உங்க கூட ஆக்ட் பண்ண பேசிக்கலாகவே நான் கோரியோகிராஃபியாக இருக்கிறதால என்னோட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அப்படி டஃப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். நானே கோரியோகிராஃபர் தானே, அவங்க என்னோட நல்லா ஆடணும், நல்லா பண்ணணும், என்னோட அவங்களுக்கு நல்ல பேரணுங்கிறது தான் மைண்டில் இருக்கும். அதனால அந்த மாதிரி நினைக்க மாட்டோம். நான் வணக்கம் மாஸ்டர், ஐ எம் ஃப்ரம் கும்பகோணம். வித்தின் ஒன் கொஸ்டின்ஸ், என்ன ஏஜில் சார் நீங்கள் வந்து டான்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க? நான் இருக்கிறேன் 8 or 9. ஓகே சார், 8 வயசு. இட்ஸ் மை கொஸ்டின். தேங்க்யூ. செக். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். ஆங்கர் நந்தினி. இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட நீங்கள் வந்து போக்கிரிலையும் ஒரு டான்ஸ் பண்ணி அவர் வந்து கொரியோகிராஃப் பண்ணி அவர் ஆட வச்சிங்க. அதே மாதிரி கோட்லேயும் நீங்கள் ஆடிருக்கீங்க அவர் கூட. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கால மாற்றம், பரிணாம மாற்றம் எல்லாமே ரெண்டு பேருக்குமே இருக்குது. அது ஒரு விஷயம். செகண்ட், அவர் வந்து டான்ஸை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக லேர்ன் பண்ணுவாங்க? ஆஸ் அ கொரியோகிராஃபராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாட் வுட் யூ லைக் டு சே? புரியல. தளபதி விஜய் அவர்களை பற்றி. நல்லா ஆடுவார், எல்லாருக்கும் தெரியுமா? இல்லை சார், ஆஸ் அ கொரியோகிராஃபரா அவர் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் லேர்னரை நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். ரொம்ப அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இஸ் அ ஃபாஸ்ட் லேர்னர். ஓகே, அவ்வளோதானா? வணக்கம் சார், நான் ஹர்ஷாங்க. இப்போ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே உங்களோட டான்ஸுக்கு வந்து நான் வந்து மிகப்பெரிய ஃபேன். இல்லை, நீங்கள் வந்து இந்து அப்படின்ற ஒரு மூவியில் வந்து நீங்கள் ஆக்டராக வந்து இன்ட்ரோ ஆனீங்க. அந்த படத்தில் பர்டிகுலராக வந்து ஏய் குட்டி முன்னால் அந்த சாங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களோட டான்ஸ் பார்த்துட்டே இருக்கேன், எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அப்படி பார்க்கும்போது அந்த எனர்ஜி, அந்த டான்ஸ் அங்கே பிகினிங்லேருந்து இப்போ வரைக்குமே அந்த டான்ஸோட எனர்ஜி இன்னும் குறையவே இல்லை. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை, அப்போ ஆடும்போது டான்ஸ் ஆடிட்டு அங்கேயே நின்று ஜாலியாக இருப்பேன். இப்போ கேரவான் வந்திருக்குல்ல, டான்ஸ் ஆடிட்டு உள்ளே போயிட்டு மூச்சு வாங்கிட்டு வருவேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் மாஸ்டர், வணக்கம். மாஸ்டர், உங்களை வந்து இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டான்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. இந்த டான்ஸ் ஸ்டைலில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும்? எந்த ஸ்டைல் நீங்கள் ஆடினா வந்து உங்களை மீறி மெய் மறந்து நீங்கள் ஆடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் மாஸ்டர்? இல்லை, எனக்கு வந்து இப்போ நம்ம கோரியோகிராஃப் பண்ணும்போது சொல்கிறேன், ஃபோக் சாங்கே வந்துட்டு இருந்தால் இன்னும் ஃபோக் சாங்கே வருது, வெஸ்டர்ன் சாங் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணும் கொஞ்ச நாளைக்கு, ஒரு 4 months. அப்புறம் வெஸ்டர்ன் சாங்கே வந்தால் என்ன ஒரே வெஸ்டர்ன் சாங்காக வருது, ஃபோக் சாங் வருது. அப்புறம் டூயிட் சாங்கே வந்தால் குரூப் சாங் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். குரூப் அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம கொரியோகிராஃப் பண்ணும்போது. இன்னொரு கேள்வி என்ன? அதான், எந்த ஸ்டைல் உங்களை மெய் மறந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி ஆடுவீங்க? இல்லை, அது வந்து ஒன்ஸ் ஒத்துக்கிட்டோன்னா அது எல்லாமே கரெக்டாக பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாமே. தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர், ஒன் லாஸ்ட் கொஸ்டின் ஏற்றிருந்து, லைக் ஹீரோஸ்க்கு நீங்கள் ஆப்வியஸ்லி கொரியோ பண்ணும்போது அதுக்கு செட் ஆஃப் ஹீரோஸ் எங்களுக்கே மைண்டில் வரும். பட் வென் கம்ஸ் டு ஹீரோயின்ஸ் வந்து யார் வந்து சொன்னோடனே கப்புன்னு பிடிச்சிப்பாங்க, இவங்க பயங்கரமாக ஆடுறாங்கப்பான்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோயின்? இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
இப்போ நான் பண்ணும்போது வந்து ராதா மேடம், ராதிகா மேடம், அமலா மேடம் அவங்க, அப்புறம் பானுபிரியா அவங்க, அப்புறம் அஃப்கோர்ஸ் ஸ்ரீதேவி அவங்க சூப்பர் அவங்க அந்த மாதிரி, அப்புறம் மீனா, ரோஜா, நக்மா எல்லோரும் நல்லா ஆடுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. அப்புறம் நமக்கு தெரியும் ஃபஸ்ட் டேவே நம்ம ஆஸ் அ கொரியோகிராஃபராக இவங்களுக்கு. அப்புறம் அவங்களும் விஜயசாந்தி விஜயசாந்தி மேடம் அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டைல் இருக்குது. அப்புறம் ஒரு ஹீரோயின்னா நல்லா அழகாக ஆக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மலாம் இதே வேலை தான், டான்ஸர் நம்மளது வேறு, பட் அவங்களுக்கு வந்து ஆக்டர் அது எல்லாமே பண்ணுவோம். தேர் ஆல் வெரி குட், எல்லாரும் சூப்பராக பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர்.